ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, நாளைய தினம் ஆடி கிருத்திகை செவ்வாய்க்கிழமையில் சேர்ந்து வருவதுங்கிறது அதிசக்தி வாய்ந்தது. இந்த ஒரு எளிமையான பொருட்களை தண்ணீரில் இன்று ஊற வச்சு நாளைக்கு வீடு முழுவதும் தெளித்து விட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட சக்திகளும் நீங்கி கண் திருஷ்டியும் நீங்கி பணம் வரவில் நல்ல மாற்றம் ஏற்படும், கடன் தீரும். இன்று 29/7/2024 மதியம் 2:40 மணிக்கு கிருத்திகை பிறந்திருக்கு. நாளைய தினம் 30/7/2024 மதியம் 1:40 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் முருகனை நினச்சி நம்முடைய வீட்டில் ஒரு தீர்த்தத்தை தயார் செய்து வைக்க போகிறோம். இந்த தீர்த்தம் நம் குடும்ப கஷ்டத்தை தீர்க்கும், நம் மீது இருக்கக்கூடிய கண் திருஷ்டியை நீக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்முடைய முன்னேற்ற பாதையை பார்த்து எதிரிகளால் ஏற்படக்கூடிய கண் திருஷ்டி விழாமல் இருக்கிறதுக்கு இந்த பரிகாரம் கை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நம் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை விரட்டி அடிக்கிறதுக்கும் முருகன் அருளால் ஒரு நல்ல வழி பிறக்கும். எதிர்மறை ஆற்றலிலிருந்து நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள ஆடி கிருத்திகையில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்று திங்கட்கிழமை. இன்று 2 மணிக்கு மேலே கிருத்திகை பிறந்திருக்கு. இந்த பரிகாரத்தை இன்றே நம்ம தயார் செஞ்சிடலாம். இன்றைக்கி மாலை ஒரு விளக்கேற்றி வைத்து உங்கள் குல தெய்வத்துக்குன்னு ஒரு விளக்கேற்றுவீங்க, உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கும் விளக்கேற்றுவீங்க இல்லையா, அல்லது ஒரு தீபமாதி ஏற்றி வைத்து நல்ல மனதார உங்கள் குல தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு, நான் செய்ய போகிற பரிகாரத்தால் என் குடும்பம் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், பண கஷ்டம் இல்லாமல் இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு ஒரு சுத்தமான சொம்பு எடுத்துக்கோங்க. அதில் நிரம்ப தண்ணீர் எடுத்துக்கிட்டு 2 ஸ்பூனு கல்லுப்பு, 2 சிட்டிகை மஞ்சள் பொடி, 1 சிட்டிகை அத்தர் போடணும். இது வாசனை திரவியமாகவும் இருக்கும், பொடியாகவும் கிடைக்கும் அத்தர். உங்கள் வீட்டு பக்கத்தில் நிச்சயமாக இந்த பொருள் கிடைக்கும். கண்டிப்பாக இதற்கு ரொம்ப 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 முக்கியமானது இந்த 3 பொருள் தான். அதுவும் இல்லாமல் அத்தர் நீங்கள் கண்டிப்பாக அந்த பரிகாரத்திற்கு அத்தர் பயன்படுத்தி தான் ஆகணும். அத்தர் இல்லை வேறு ஏதாவது ஜவ்வாது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாதுங்க. உப்பு, மஞ்சள் தூள், அத்தர் இந்த 3 பொருட்கள் அவசியம் தேவை. இது எல்லாத்தையும் அந்த தண்ணியில் போட்டு கலக்கிக்கோங்க. இந்த தண்ணீருக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு முருகா முருகா என்ற நாமத்தை சொல்லி உங்கள் குடும்பம் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சு இந்த தீர்த்தத்தை பூஜாரையில் வச்சுருங்க. முருகன் என்ற வார்த்தையில் கோடி தீர்த்தத்தின் புண்ணியம் இருக்குங்க. இந்த சொம்பு தண்ணீரை அப்படியே வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அன்றாட உங்கள் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இன்றே இந்த பொருட்களை வைத்து இந்த தண்ணீரை ரெடி பண்ணிவிடுங்க. இரவு முழுவதும் அந்த தண்ணீர் பூஜை அறையிலே இருக்கட்டும். நாளை காலை செவ்வாய்க்கிழமை 1:40 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. நீங்கள் மதியம் 1 மணிக்குள்ளே இந்த தீர்த்தத்தை எடுத்து வீட்டின் மூலை முடுக்கலெல்லாம் தெளிக்கலாம். இந்த தீர்த்தத்தை வீட்டில் இருக்கிறவங்களோட தலையின் மீது தெளித்து விடுங்க. இந்த தீர்த்தத்தை தொட்டு முகம் துடைக்கலாம், முகம் கழுவிக்கலாம். மீதம் இருக்கும் தண்ணீரை உங்கள் வீட்டோட சனி மூலையில் ஊற்றி விடுங்க. வீட்டில் உள்ள ஆட்கள் யாராவது வேலைக்கு போயிருக்காங்க, இல்லை வெளியிடங்களுக்கு போயிருக்காங்கனாலும் அவங்க இரவு வந்ததுக்கப்புறம் இந்த தீர்த்தத்தை தெளிச்சுட்டு வடகிழக்கு மூலை சனி மூலையில் நீங்கள் ஊற்றி விட்டலாம் மீதமுள்ள தண்ணியை. முருகப்பெருமானை நினச்சி கிருத்திகை நட்சத்திரம் வந்திருக்கக்கூடிய நாளைய தினம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டை பிடித்த எதிர்மறை சக்திகள் எல்லாமே நீங்கும். உங்களுடைய கஷ்டங்கள் நாளையோடு முடியும். நீங்கள் நினைத்த காரியம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். குடும்பத்திற்கு எந்த தீங்கும் வராது. முருகப்பெருமானை நினைத்து இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். உங்கள் குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். 16 செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும். அது மட்டும் இல்லை, இந்த வீடு முழுவதும் தெளிக்கிறதுனால பண வரவில் நல்ல அசுர வளர்ச்சி ஏற்படும். நம்ம வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த வருமானம் நம்ம செலவுக்கே பற்ற மாட்டேங்குது. 1 மடங்கு வருமானம் வந்ததுன்னா 3 மடங்கு செலவாகுது அப்படின்னு நம்ம மனசளவில் கஷ்டப்பட்டுட்ருப்போம். இன்றைய சூழலில் அப்படி தான் இருக்குது. அப்படிங்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய வருமானம் மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். தேவையில்லாத வீண் விரயங்கள் கட்டுக்குள் வரும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஏற்படும். பண வரவில் நல்ல மாற்றம் ஏற்படும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை ஏற்படும். சூரனை வதம் செய்ய அவதாரம் எடுத்த முருகப்பெருமான் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத வறுமை, கண் திருஷ்டி, கெட்ட சக்தி, பொறாமை குணம்
இந்த இப்படிப்பட்ட சூரனை வதை செய்வதற்காக தான் இந்த எளிமையான பரிகாரத்தை நம்ம செய்கிறோம். இதில் இருக்கக்கூடிய இந்த 3 பொருட்களுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. நம்மீது இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை எல்லாத்தையுமே அகற்றக்கூடியது. நம்ம வீட்டு கெட்ட சக்தி, எதிர்மறை ஆற்றல்லாம் போயிடுச்சு, கண் திருஷ்டி போயிடுச்சுனாலே நம்மளோட வாழ்க்கை வளமாகும். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீரும். நாளை செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால செவ்வாய் ஓரை காலையில் 6 to 7, மதியானம் 1 to 2 இருக்குது. இப்போ மதியானம் 1 to 2 பார்த்திங்கன்னா குளிகை நேரம். அந்த 12லேருந்து, அதாவது இந்த 1லேருந்து 1:30க்குள்ளே குளிகை நேரமும் செவ்வாய் ஓரையும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நிமிடத்தை நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. 1லேருந்து 1:30 அதுக்குள்ளே யாருக்காவது நீங்கள் கடன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன தொகையாவது கொடுத்துட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை நீங்கள் இதை மறக்காமல் செவ்வாய் ஓரையில் நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது வெகு விரைவிலேயே, கூடிய விரைவில் உங்களுக்கு எப்படிப்பட்ட கடன் இருந்தாலும் அது சீக்கிரம் அடைபடுறதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு கடவுள் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழணும், நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரைங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம். நிச்சயமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்கள் கூட அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நமக்கு எப்படிப்பட்ட கடன் இருந்தாலும் சரி, இதை நம்ம ரெகுலராக செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வெகு விரைவிலேயே கடனிலிருந்து நம்ம விடுபடலாம். அது மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம நீங்கள் எல்லோரும் கேட்கலாம், நம்ம உழைச்சாதாமா நமக்கு ஊதியம் கிடைக்கும், இதை மாதிரிலாம் செஞ்சால் நமக்கு ஊதியம் கிடைக்குமான்னு. அப்படி இல்லைங்க. நம்ம உழைக்கிறோம், அந்த உழைப்பை மூலதனமாக போடுறோம், அதுலேருந்து வரக்கூடிய வருமானங்கிறது வீண் விரயம் ஆகாமல் நம்ம கைக்கு சேரணும், நம்ம நல்ல செலவுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பரிகாரங்களையும் நம்ம சேர்த்து செய்கிறோம். இந்த 3 பொருளில் நிச்சயமாக நம்ம வீண் செலவு, அதாவது அதிகமாக பணம் கொடுத்து எதுவுமே வாங்க போகிறதில்ல. இந்த 3 பொருட்களை இன்றைக்கி தயார் பண்ணி நாளைய தினம் இதை செய்து பாருங்கள். கண்டிப்பாக முருகப்பெருமானை நம்பி செய்யுங்க. முருகப்பெருமானை நம்பினவங்க கைவிடப்பட மாட்டாங்க. முருக பக்தர் அனைவருக்குமே இந்த விஷயம் தெரியும். கண்டிப்பாக நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையில் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாளில் இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பண வரவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைச்சிட்டாலே போதும் இல்லையா? கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நமக்கு சொர்க்கம். அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தாலே நம்ம மனசு நிம்மதியாக இருக்கும், நம்ம குடும்பமும் ஒற்றுமையாக இருக்கும், ஆரோக்கியத்தோடையும் நம்ம வாழலாம். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் குல தெய்வத்தின் அருளாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருளாலும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.